ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ॐ ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। இந்த வாரம் நம்ம எடுத்திருக்கிற பாரதியார் பாடல் ஒரு பிரபலமான பாடல், எல்லாருக்கும் தெரிந்தது. அக்னி குஞ்சு போலவே இந்த பாட்டும் படிக்கும்போது அதில் ஏதோ ஒரு மர்மம், ஒரு புதிர் மறைந்திருக்கிற மாதிரி நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். அதனாலே இது மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற பாடல். நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே. இந்த பாட்டுக்கு பாரதியார் கொடுத்திருக்கிற பெயர் பொய்யா மெய்யா. அவர் என்ன சொல்றாரு? நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே, நீங்கள் எல்லாம் சொற்பனம் தானோ பல தோற்ற மயக்கங்களோ அப்படின்னு கேட்குறார். இப்போ எல்லா கவிதைகள் போலவும் இதுவும் வேதாந்தத்தை மைய கருத்தாக கொண்ட பாடல்தான். முழுக்க முழுக்க வேதாந்தம். அதுவும் வேதாந்தத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விசாரணை. எங்க வேதாந்தமே சத் விசாரணை தொடங்கும். இந்த பாடலும் சத் விசாரணை தான் மைய கருத்தாக கொண்டது. சத் விசாரணை, விசாரணைனா என்கொயரி. சத் அப்படின்னா உள்ளது, உண்மை, ரியல் அப்படின்னு அர்த்தம். சத்தியம் அப்படின்னா உண்மைன்னு சொல்றோம் இல்லையா? அந்த சத்தியம்ன்ற வார்த்தையின் வேர்ச்சொல் தான் சத். இப்போ சத் என்றால் உள்ளது, உண்மை. உண்மை எதுன்னு நம்ம விசாரித்து அறிய போறோம். இப்போ அவர் சொல்றாரு, நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே. இப்போ நம்ம வேதாந்த பாஷையில் இந்த ஜகத், இந்த யூனிவர்ஸை சொல்லணும்னா எப்படி சொல்கிறோம்? சராச்சரங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அச்சரம்னா அசைவற்றது, சரம் என்றால் அசையக்கூடியது. சராசரங்கள் சொன்னால் எல்லாமே அடங்கிடும். ஆகாயம் அசையாது, காலம் மாறும், பொருள்கள் எல்லாம் சிலதெல்லாம் ஜடமாக, மலை, இந்த மேஜை இதெல்லாம் நின்ற இடத்திலேயே இருக்கும். மரங்கள் நிற்கும், ஆனால் நின்ற இடத்தில் அசையும். உயிரினங்கள் அசையும், காற்று அசையும். இப்போ அசைவனவும் அசையாதனவும் ஆனது இந்த ஜெகத் இல்லையா? அதை தான் இவர் இப்படி சொல்றார் தமிழ்ல. நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே. சராச்சரங்களே, நீங்கள் எல்லாம் சொற்பனம் தானோ பல தோற்ற மயக்கங்களோன்னு சொல்றார். ஒரு சொற்பனம் அப்படின்னா கனவு. கனவு போல, கனவு எப்படி இருக்கு? அனுபவிக்கும் பொழுது உண்மையாக இருக்கிறது. இப்போ நம்ம கனவுல ஒரு பூ கட்டுற மாதிரி ஒரு கனவு இருக்கிறது. அங்க இந்த சம்பங்கி பூவை கட்டுறோம். அதனுடைய நறுமணம், அதனுடைய மிருது தன்மை, அதில் இருக்க அந்த குளிர்ச்சி, அந்த ஃப்ரெஷ்னஸ் எல்லாம் ஃபீல் பண்ணுறோம் கனவுல. உண்மையாக இருக்கு. விழித்து பார்த்தா அங்கே பூவே இல்லை. ஆனால் பூவை நான் அனுபவித்தேன், நறுமணத்தை அனுபவித்தேன், ஃப்ரெஷ்னஸை அனுபவித்தேன். ஆனால் உண்மையில் அங்கு அது இல்லவே இல்லை. அப்போது அனுபவத்தில் இருக்கு, விசாரித்தால் இல்லைன்னு சொல்லக்கூடியது தான் கனவு இல்லையா? கனவு போல இந்த பிரபஞ்சமும் அனுபவத்தில் இருக்கு, விசாரித்தால் இல்லை. தோற்ற மயக்கம், பல தோற்ற மயக்கங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஒரு அரை இருளான ஒரு அறையில் கயிறை சுற்றி வச்சிருக்காங்க. சணல் கயிறு திக்கா இருக்கு. ஒருத்தர் அந்த ரூம்குள்ள போயிட்டு அங்க கயிறு இருக்குன்னு தெரியல, அரை இருள் வேற, பாம்பு இருக்குன்னு நினைச்சு அலறிடுறார். மனசு, இருதயம் படபடன்னு அடிக்குது, அடி வயிறு கலக்குது, வேர்க்குது, கை காலெல்லாம் நடுக்கம், பாம்புன்னு நினைச்சு. அப்போ லைட் போட்டோன்னே தெரியுது அங்க கயிறு தான் இருக்கு, பாம்பே இல்லை. ஆனால் பாம்பு அனுபவமானது, அனுபவத்துக்கு இருக்குது, விசாரித்தால் இல்லை. அப்படிப்பட்டதா இந்த பிரபஞ்சம் அப்படின்ட்டு ஒரு கேள்வியாக கேட்குறார். இந்த கேள்வி ஒரு ரிட்டாரிக்கல் கொஸ்டின். இந்த பாடல் முழுவதுமே
அவர் ரிட்டாரிக்கல் கொஸ்டின்ஸாக எடுக்கிறார். ரிட்டாரிக்கல் கொஸ்டின்னா அந்த கேள்விக்கு பதில் எதிர்பார்த்து கேட்கப்படலை, அது ஒரு சிந்தனை, எழுப்பக்கூடிய சிந்தனைக்காக எழுப்பப்பட்ட ஒரு கேள்வி தான் ரிட்டாரிக்கல் கொஸ்டின். இப்போ அவர் ஏன் இந்த மாதிரி கேட்டார் அப்படின்னா, வேதாந்தத்தில் என்ன சொல்லப்படுகிறது? பிரம்மம் சத்தியம், ஜெகத் மித்யா. சத்தியம் என்றால் உண்மை, ரியல் ஆனது பிரம்மம், அதாவது கடவுள். இந்த ஜெகத் அப்படின்னு கூட சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சம், இந்த யூனிவர்ஸ் மித்யா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே 2 வார்த்தைகள் பார்க்குறோம். ஒன்று சத்தியம், இன்னொன்று மித்யா. இதை ரெண்டையும் நம்ம இங்கிலீஷில் ஆண்டலாஜிக்கல் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆண்டலாஜிக்கல் வேர்ட்ஸ் அப்படின்னா, இங்கே முன்னாடி சேரில் உட்காந்துக்கோங்க. ஆண்டலாஜிக்கல் வேர்ட் அப்படின்னா அதை ஃபிலாசபியில் ரியாலிட்டியை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய வேர்டு அப்படின்னு அர்த்தம். இப்போ ட்ரூ ஃபால்ஸ், உண்மை பொய் அப்படின்னு சொல்கிறோம்ல, மெய் பொய், அது வந்து ஒரு பொருளின் ரியாலிட்டியை பற்றி சொல்லக்கூடியது. அப்போ சத்தியம் என்றால் உள்ளது, மித்தியானா என்ன? பொய். பொய்னா என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கொள்வோம். ஏன்னா அவர் என்ன சொன்னார்? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டே அனுபவத்தில் இருப்பது விசாரித்தால் இல்லாதது. அப்போ இந்த ஜெகத்தை தான் அப்படி சொல்கிறார். இந்த ஜெகத்லேருந்து ஒரு பொருளை எடுத்துக்கொண்டோம், இந்த பொருளை விசாரிப்போம். இது என்ன அப்படின்னு கேட்டால் பானை அப்படின்றார். சொல்கிறோம் இல்லைங்க இது களிமண். அவர் சொல்கிறாரு இல்லைங்க இது ரெண்டுமே அப்படின்னு சொல்கிறார். ரெண்டுமேனா பானைன்றது வந்து களிமணுக்கு இன்னொரு பேரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அப்போது பானை களிமண் ரெண்டுமே இருக்குன்னா களிமண்லேருந்து பானையை தனியாக எடுத்துட முடியுமா? களிமண் இங்கே வச்சுருங்க, பானை இங்கே வச்சுருங்க அப்படின்னா அப்படியும் முடியாது. அப்போது பானைன்றது என்னது அப்படின்னா, அந்த களிமண்ணுக்கு அந்த குயவன் ஒரு உருவம் கொடுத்தாரு, அதுக்கு நம்ம ஒரு பேர் சொல்லி அழைக்கிறோம். பானை என்று ஒரு சொல் தான் இருக்கிறது. பானைன்ட்டு ஒரு வஸ்து இல்லை, இருப்பது களிமண், அது பானைன்ற சொல்லால் நம்ம அழைக்கிறோம். இப்போ நான் பிடிச்சிட்டு இருக்கும் போதும் களிமண்ணை தான் பிடித்து கொண்டிருக்கிறேன். களிமண்ணின் எடை தான் பானையோட எடை. இந்த சத்தம் பானையோட சத்தம்னு சொல்கிறது களிமண்ணுடைய சத்தம் தான் இருக்கிறது. பானை என்பது ஒரு நாமமும் ரூபமும். நாமம் என்றால் பெயர், ரூபம் என்றால் இந்த வடிவம். இந்த உலகத்தில் எதோ இருக்குன்னு சொல்கிறோம். ஒருத்தர் சொல்கிறாரு நான் இப்போதாங்க ஒரு புது ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கங்க காட்டுங்க காரு அப்படின்னு கேட்குறோம். அங்கே போனால் இது காரா அண்ணா, இது பேர் ஸ்டியரிங் வீலுங்க. இது காரா அண்ணா, இது பேர் வீல். இது காரானா இது பேர் டோர். இது காரானா இது பேர் விண்டோ. இது காரானா இது சீட்டு. அப்போது கார் எது? கார்னு ஒன்று இல்லவே இல்லை. காருன்னு கேட்டால் அதுக்குள்ளே பேருக்குள்ளே இன்னும் பல ஆயிரம் பேர்களை தான் சொல்கிறாரே தவிர காரு என்பது ஒரு வஸ்துவே அங்கே இல்லை. இதெல்லாத்தையும் கழட்டி தனித்தனியாக போட்டால் எதையுமே காருன்னு சொல்ல மாட்டோம். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தாலும் அதுதான் இருக்குது. கார் எங்கே வந்தது? கார் என்பது வெறும் அங்கே ஒரு பெயர் தான் இருக்கிறது. இதுதான் மித்தியா. மித்தியா என்றால் இல்லவே இல்லாததுன்னு அர்த்தம் இல்லை. நம்ம பானைன்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா இல்லவே இல்லாததுக்கு இன்னொரு வார்த்தை இருக்கிறது, இன்னொரு ஆண்டலாஜிக்கல் வேர்ட், அது பேர் துச்சம். துச்சம்னா அப்சல்யூட் நான் எக்ஸிஸ்டன்ஸ். அப்படி ஒன்று இல்லவே இல்லை. அதுக்கு உதாரணம் கூட நம்மளால் கொடுக்க முடியாது, ஏன்னா இல்லாததுக்கு நம்ம எங்கள் பேரே வைக்கலை. ஆனால் அதை புரிந்து கொள்வதற்கு கொடுக்கப்படும் ஒரு உதாரணம் வந்து வட்ட சதுரம். நம்மளுக்கு வட்டம்னு தெரியும், சதுரம் தெரியும். ஆனால் வட்டமான சதுரம், சதுரமான வட்டம் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை. அப்சல்யூட் நான் எக்ஸிஸ்டன்ஸ், அதுதான் துச்சம். அப்படி பானையோ இல்லை காரோ துச்சமான கிடையாது. காரில் தான் உட்காந்து போக முடியும், பானையில் தான் தண்ணியை பிடிச்சி வைக்க முடியும். இப்போ பானை கார் என்பது எனக்கு அனுபவமாகிறது, அது எனக்கு உபயோகமாகிறது. ஆனால் உண்மையாக விசாரிக்கும் பொழுது அங்கே பானையோ இல்லை காரோ கிடையாது. அப்போ என்னதான் இருக்குது அப்படின்னு கேட்டால், இந்த பானை வருவதற்கு முன் இங்கே என்ன இருந்தது? களிமண் இருந்தது. களிமண்லேருந்து பானை உருவாக்கி கொடுத்தார். பானை ஒரு நாள் உடைஞ்சு போயிடும், அப்போவும் களிமண் இருக்கும். இப்போ களிமண் வந்து முன்னும் இருந்தது, பானையாக இருக்கும்போதும் களிமண் தான் இருக்குது, பானை உடைந்த பின்பும் களிமண் தான் இருக்கும். பானை அதில் தோன்றி மறைகிறது.
இப்போ மித்தியானா என்ன, அதுக்கு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு, தோன்றி மறையும் தன்மை உடையது மித்யா. ரெண்டாவது, சார்புடைய இருப்பு, இதுதான் ரொம்ப முக்கியம். சார்புடைய இருப்பு உடையது மித்யா. தனக்குன்னு தனியாக ஒரு இருப்பு கிடையாது. பானைக்குன்னு ஒரு இருப்பு கிடையவே கிடையாது. களிமண் தான் பானையாக இருக்கிறது. களிமண்ணை விட்டு பானைன்னு ஒன்று என்னால் சொல்லவே முடியாது. அதே மாதிரி ஒரு சட்டைன்னு சொன்னால் துணி தான் இருக்குது. துணியை வெட்டி தைச்சா சட்டைன்னு பேர் சொல்லிடுறோம். சட்டையாக தைச்ச அப்புறமும் துணி தான் அங்கே இருக்குது. அப்போது சார்புடைய இருப்பு உடையது மித்யா. சத்தியம்னு சொல்ல முடியல, துச்சம்னு சொல்ல முடியல. சத்தியம்னா முக்காலத்திலும் இருக்கணும், தோன்றி மறையக்கூடாது, எப்போவுமே இருக்கணும். களிமண் மாதிரி. பானையை பொறுத்த வரைக்கும் களிமண் சத்தியம். அப்போது பானையை சத்தியம்னு சொல்ல முடியல, துச்சம்னு சொல்ல முடியல, அனிர்வச்சனீயம் அப்படின்னு சொல்கிறோம். உலதா இலதான்னு சொல்ல முடியாது. நிர்வச்சம்னா டெஃபினிட்டாக சொல்கிறது, அனிர்வச்சனீயம்னா டெஃபினிட்டாக சொல்ல முடியல. உலதா இலதான்னு சொல்ல முடியாமல் அனுபவத்தில் மட்டும் இருந்து விசாரித்தால் இல்லாமல் போவது, தோன்றி மறைவது, சார்புடைய இருப்பு உடையது, வெறும் ரூபமும் நாமமும் ஆனது, பேருக்குள் பேர்களாக நாம்னி நாமானியாக இருப்பது. அப்புறம் எப்படிப்பட்டது அது? திருஷ்ட நஷ்ட சுபாவம் உடையது. பார்த்து கொண்டிருக்கும் போதே இல்லாமல் போய்விடும். ஒரு வாழைப்பழம் வாங்கி வைக்கிறோம் டேபிள் மேலே, ஒரு நாள் சாப்பிடல, அடுத்த நாள் பழுத்துடும்னு வெயிட் பண்ணுறோம், 3வது நாள் மறந்துட்டோம், 4வது நாள் பழம் அழுக ஆரம்பிச்சிடும். திருஷ்ட நஷ்ட சுபாவம். இந்த உடல்கள், இந்த எல்லா வஸ்துக்களுமே அது ஒரு காலத்தில் பல ஒன்று கூடி சேர்ந்து மெதுவாக நஷ்டமாயிக்கொண்டே தான் இருக்கிறது. இதுதான் மித்யா. இதுக்கு இன்னொரு உதாரணம் திருஷ்ட நஷ்ட சுபாவத்துக்கு, ஒரு தீப ஒளி எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஒளியில் ஒரு ஒரு நிமிஷமும் ஒரு எண்ணெய் மூலக்கூறு மேலே அந்த திரியில் வந்து எரியுது. எரிஞ்சு ஒளியும் வெப்பமும் கொடுத்து அது எரிஞ்சு அது புகையாக போயிடுது. அடுத்த நிமிஷம் வேற ஒன்று, அடுத்த நிமிஷம் வேற ஒரு மாலிக்யூல், அடுத்த நிமிஷம் வேற ஒரு எண்ணெய் மாலிக்யூல் மேலே வந்துட்டே இருக்குது. இப்போ வேற வேற எண்ணெய் மாலிக்யூல் வேற வேற எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் பார்ப்பதற்கு அந்த தீபம் நித்தியமாக அங்கே இருப்பது போல தெரிகிறது இல்லையா? அந்த பிரவாக நித்தியம்னு சொல்கிறோம். பிரவாகம்னா மாறிக்கொண்டே இருக்குது. அந்த தொடர் மாற்றம், அந்த மாற்றம் வேகமாக இருப்பதால் நம்ம கண்ணுக்கு அது நித்தியமாக இருப்பது போல தெரிகிறது. அந்த மாதிரி இந்த ஜகத்தும் தொடர்ச்சியாக மாறிக்கொண்டே இருக்கிறது. பல ஒன்று சேர்ந்து மாறிக்கொண்டே தோன்றி தோன்றி மறைந்து கொண்டே இருந்தாலும் நம்மளுக்கு நித்தியமாக இதெல்லாம் இருப்பது போல தெரிகிறது. ஆனால் உண்மையில் இது எதுவுமே இல்லை அப்படின்ட்டு வேதாந்தம் நமக்கு வேதங்கள் சொல்லி தருது. ஜெகத் மித்யா, அனுபவத்தில் இருக்கு, உண்மையில் இல்லை. அதை தான் அவர் இங்கே சொல்கிறார். வெறும் பல தோற்ற மயக்கங்கள் தானே இது, ஒரு சொற்பனம் போல தானே இது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போது சயின்டிஸ்டும் என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கும் தெரியுங்க, இந்த ஜகத்தா இங்கே இருக்கிறது பானைன்னு சொன்னீங்க இல்லையா, பானைக்கு களிமண் சத்தியம்னு சொன்னோம். களிமண் சத்தியமா அப்படின்னு கேட்டால் களிமண்ணும் சத்தியம் கிடையாது, களிமண்ணும் மித்தியா. ஏன்னா அதுவும் ஒரு நாமம் தான். எதுக்கு? பல அணுக்கள் ஒன்று சேர்ந்து, சிலிகான் போன்ற அணுக்கள், கால்சியம், சிலிகான், அயான், இதெல்லாம் நிறைய இருக்கும் இந்த களிமண்ணில். இதெல்லாம் ஒன்று சேர்ந்து அதை நம்ம களிமண் அப்படின்னு பேர் கொடுத்துட்டோம். அப்போது இதே வேறு அணுக்கள் ஒன்று சேர்ந்தால் அதை காட்டன் ஃபைபர் அப்படின்னு சொல்கிறோம். கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ஆனது இந்த காட்டன் ஃபைபர். இந்த ஃபைபரெல்லாம் ஒன்று சேர்ந்தால் நூல், நூலெல்லாம் ஒன்று சேர்ந்தால் துணி. இப்படி தான் பல சேர்க்கைக்குள் சேர்க்கையாகத்தான் இருக்கிறது. இப்போ கடைசியில் எல்லா அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க, வெறும் அணுக்களால் ஆனது இந்த பிரபஞ்சம், 118 தனிமங்களால் ஆனது இந்த பிரபஞ்சம். ஆனால் இந்த தனிமங்களையும் எடுத்து பார்த்தா இரும்புன்னு சொல்கிறோம், தங்கம்னு சொல்கிறோம். தங்க அணுவாக இருந்தாலும் இரும்பு அணுவாக இருந்தாலும் ரெண்டுமே அடிப்படையாக புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரானால் ஆனது தான். தங்கத்துக்கும் இரும்புக்கும் வித்தியாசம் என்னென்னா, இது தங்கத்தோட புரோட்டான் இரும்போட புரோட்டான்லாம் கிடையவே கிடையாது. புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் எல்லாத்துக்கும் ஒன்று. இதில் 79 இருந்தால் தங்கம், 79 புரோட்டான் எலக்ட்ரான் இருந்தால் தங்கம். 26 நம்பர் எண்ணிக்கை தான் மாற்றம். 26 புரோட்டான் எலக்ட்ரான் இருந்தால் அது அங்கே அயன். அப்போது இரும்பும் தங்கம்ன்றது வெறும் பெயர்கள் தான். அடிப்படையில் இருப்பது புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான். அதுவும் பெயர்கள் தான். அதுக்கும் அடிப்படையில் இருப்பது குவார்க் அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க.
அப்போது ஒரு ஃபெய்ன்மன் ஒரு சயின்டிஸ்ட், அவர் ஒரு கவிதை எழுதுகிறார். அந்த கவிதையில் அவர் சொல்கிறாரு, பல குவார்க்குகள் ஒன்று திரண்டு, அவர் உடல் அதை சொல்கிறார், ஒன்று திரண்டு மற்ற குவார்க்குகளின் திரட்சியை பார்த்து வியக்குது, ஆராயுது, அதை அறியுது அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார். அப்போ அவங்களுக்கும் இந்த மாதிரி எண்ணம் வருது. வெறும் குவார்க்குகள் தானே இருக்குது, குவார்க்குகள் தான் ஒன்று சேர்ந்து கூடி மறைந்து நம்ம அதை தான் வந்துட்டு காருன்றோம், வீடுன்றோம், இந்த உடம்புன்றோம். ஆனால் உண்மையில் இருப்பது வெறும் குவார்க்குகள் தான். இப்போது சயின்ஸ் என்ன சொல்லுது? அடிப்படையில் இந்த பிரபஞ்சத்தில் எல்லாம் குவார்க்குகளால் ஆனது தான். அப்புறம் விசைகள் இருக்குது, அதுக்கப்புறம் காலம் இடம்ன்ற ஸ்பேஸ் டைம் இருக்குது. இதுதான் ஃபண்டமெண்டல்ஸ், இதுதான் அடிப்படையில் உள்ளது, இதுதான் ரியல் அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ் சொல்லுது. ஆனால் நம்ம இன்னொரு ஸ்டெப் போகிறோம். நம்ம என்ன சொல்கிறோம்? இதுவும் மித்யாதான். இது மட்டும் இல்லை, நம்ம சாஸ்திரத்தில் நம்மளுடைய கலாச்சாரத்தில் சொல்லக்கூடிய அந்த ஸ்வர்கலோகம், பிரம்மலோகம், அதள பாதாள லோகம்ன்ற கீழ் லோகங்கள், இது எல்லாமே மித்யா. மித்யானா என்ன? அனுபவத்திலிருந்து உண்மையில் இல்லாதது, பொய் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி? இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஸ்பேஸ் டைம் எனர்ஜி மேட்டர்னு இருக்குது. இப்போ நம்ம அனுபவப்படுற உலகம் இருக்குது, இதெல்லாம் இருக்குன்னு எப்படி சொன்னேன் அப்படின்னு கேட்குது. இங்கே ஒரு வார்த்தை சொல்கிறது, அஸ்தி சேத் பாதி. பாதி என்றால் அறியப்படுவது, அஸ்தி என்றால் இருக்கிறது. ஒரு பொருள் அஸ்தி, பானை அஸ்தி, டேபிள் அஸ்தி. ஏன்? அந்த பானை என்னால் அறியப்படுகிறது, டேபிள் ஏன் என்னால் அறியப்படுகிறது? என்னால் அறியப்பட்டால்தான் அதுக்கு இருப்பு இருக்கிறது. என்னால்னு சொல்லும் பொழுது நம்ம இந்த உடலில் இருக்கிற என்னதான் நம்ம நினைக்கிறோம். அப்போது இந்த உடலையே வச்சு பார்ப்போம் நம்ம. இப்போ என்னுடைய புலன்களால் நான் இந்த உலகத்தை அறிவதால் உலகம் இருக்குன்னு சொல்கிறேன். இப்போது உங்ககிட்ட சொல்கிறேன், அந்த இடத்துல ஒரு ஐட்டம் இருக்குங்க அப்படின்னு. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, அங்கே ஒன்றும் இல்லையே அப்படின்றீங்க. ஆமாம், கண்ணுக்கு தெரியாது. அப்போ நீங்கள் கையில் தொட்டு பார்த்தா கைக்கும் அது அகப்படாதுங்க. ஓ, அப்போது எதாவது ஸ்மெல் வருமா? இல்லை, வராது. எதாவது சத்தம் வருமா? அதுலேருந்து வராது. எதாவது டேஸ்ட் இருக்கா? இல்லை. 5 புலன்களுக்கும் அகப்படாது. ஒருவேளை மைக்ரோஸ்கோப் இல்லாட்டி ஏதாவது சென்சர் வச்சு பார்க்கலாமான்னா அங்கேயும் கிடைக்காதுங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போது எந்த வகையிலையும் உங்களால் அதை அறியவே முடியாது. அப்போ நீங்கள் என்ன கேட்பீங்க? உனக்கு எப்படி தெரிஞ்சுது? அப்போ ஒரு பொருள் இருக்குன்னா அது எனக்கு தெரியணும், அது இருப்பது எனக்கு தெரிஞ்சால்தான் அது இருக்குது. அப்போது எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னாலே அது என்னால் அறியப்படணும், என்னால் அறியப்பட்டால் தான் இருக்குன்னு சொல்கிறேன். அப்போ எனக்கு எது அனுபவமாக, இந்த உலகம் ஏன் இருக்குன்னு சொல்கிறேன்? எனக்கு அது அனுபவமாகிறது, எனக்கு அனுபவம் ஆவதைத்தான் நான் இருக்குன்னு சொல்கிறேன். அப்போது சில பேர் கேட்கலாம், அப்போ வந்து வெளியில் உலகமே இல்லை, எல்லாம் மைண்டு தானா அப்படின்ட்டு. இப்போ மைண்டுன்னா என்ன? அங்கே இருக்குது எண்ணங்கள், அறிவு, நினைவு, உணர்வு, இதெல்லாம் தானே மைண்டில் இருக்குது. அதுவும் மித்யாதான். அதுதான் அடுத்த லைன் பாரதியார் சொல்கிறார், கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே நீங்கள் எல்லாம் அற்ப மாயைகளோ, உன்முள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ அப்படின்னு சொல்கிறார். அற்ப மாயை, ஆழ்ந்த பொருள் இல்லை அப்படின்னா என்ன? அதுக்குன்ட்டு ஒரு தனி இருப்பு இல்லை, சார்பற்ற இருப்பு இல்லாதது, அனுபவத்தில் இருந்து உண்மையில் இல்லாதது தான் என்னுடைய அனுபவமே. எனக்கு இந்த உலகம் இருப்பதாக எனக்கு ஒரு அனுபவம் ஏற்படுகிறது, எனக்கு புலன்களுக்கு அனுபவம் ஏற்படுகிறது. காதுகளில் ஓசை, கண்களில் ஒளி, இதெல்லாம் அனுபவம் ஆறதுனால வெளியில் நிறம் இருக்குது, இங்கே வந்து சப்தம் எழுப்பக்கூடிய அங்கே பறவை இருக்குது, இதெல்லாம் நான் சொல்கிறேன். ஆனால் இந்த அனுபவம் அனுபவிப்பவனில் தானே இருக்க முடியும். இந்த பானை ஒரு ஜடம், ஜடத்துக்கு அனுபவம் இல்லை, சேதனத்துக்கு தான் அனுபவம் உண்டு. இப்போ சேதனம்னா என்ன? சைத்தன்யம், கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது சுத்த அறிவே சிவம் என்று கூறும் சுருதிகள் கேளீரோன்னு பாரதியார் இன்னொரு பாட்டில் எழுதுறாரு. இப்போ கான்ஷியஸ்னஸ், சுத்த அறிவு ஏன்னு சொல்கிறாருன்னா அது வெறும் அவேர்னஸ் மாத்திரம், எதை பற்றிய அவேர்னஸும் இல்லை, அவேர்னஸ்ஸாக இருப்பது கான்ஷியஸ்னஸ். இப்போது நம்ம தப்பாக புரிஞ்சுக்கக்கூடாது. கான்ஷியஸாக இருக்கேன்னா நான் விழித்து இந்த உலகத்தை அறிந்து கொண்டு இருக்கும்போது கான்ஷியஸ்ஸு, மயங்கிட்டா அன்கான்ஷியஸ்ஸு அப்படின்னு சொல்கிறோம்.
அது சயின்டிஃபிக்காக மெடிக்கல் டேர்ம்ஸ். கான்ஷியஸும் அன்கான்ஷியஸும் ஒரு கான்ஷியஸ்னஸுக்கு தான் நம்ம வந்து மேலே போற்றி பார்க்குறோமே தவிர இது வந்து அன்கான்ஷியஸாக இருக்குதுன்னு என்றைக்குமே சொல்ல மாட்டோம், இது கான்ஷியஸாக இருக்குதுன்னு என்றைக்குமே சொல்ல மாட்டோம். இப்போ கான்ஷியஸ்னஸ்னால் இருத்தல் அறிவு, அவேர் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். அப்போது நான் இப்போ நம்ம தானே நம்ம கான்ஷியஸ்னஸ் தானே. நான் கான்ஷியஸ்னஸ் ஆகிய நான் என் இருப்பை நானே அறிகிறேன். ஸ்வயம் ஜோதி. மற்றதெல்லாம் என்னால் அறியப்படுவதால் இருக்கிறது. நான் என் இருப்பை நானே அறிகிறேன். அறியப்படுவதால் எனக்கு அனுபவம் ஆனாதான் இந்த உலகத்துக்கே இருப்பு. அனுபவம் என்பதே சைத்தன்யத்தில் தான் இருக்க முடியும். இந்த பாட்டிலில் கொஞ்சம் ஸ்வீட் அனுபவம் இருக்குங்க, அங்கே பாருங்க ஒரு ரசகுல்லா அனுபவம் இருக்குன்னு சொல்ல முடியாது. எப்படி வந்து ஒரு கனவு காண்பவனை விட்டு கனவு தனியாக இல்லை, கனவு காண்பவன் தான் கனவு. எப்படி களிமண் தான் பானையாக இருக்கிறதோ அதுபோல் சைத்தன்யமும் அனுபவம். சைத்தன்யம் களிமண், பானை அனுபவம் தான் இருக்குது. அனுபவம் தான் எனக்கு இந்த உலகம்னு நான் சொல்கிறேன். அப்போ சைத்தன்யமும் அனுபவமும் தான் இருக்கிறது. அனுபவம் மித்யா, சைத்தன்யம் சத்தியம். இதுதான் அவர் சொல்கிறார். கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே நீங்கள் எல்லாம் அற்ப மாயைகளோ, உம்முள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ. வானகமே இளவெயிலே மரச்செறிவே, நீங்கள் எல்லாம் காணலின் நீரோ, வெறும் காட்சி பிழைதானோ. ஒரு காணல் நீர் என்பது அது கண்ணுக்கு தெரியுது, ஆனால் போய் தொட்டு பார்க்கும் பொழுது அங்கே ஈரம் கிடையாது. இப்போ ஒரு புலன் எனக்கு தவறான இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் இன்னொரு புலனால் அதை நான் விசாரித்து இல்லைன்னு சொல்லிடுவேன். ஆனால் எனக்கு இந்த அனுபவமாகும் ஜகத்தோ 5 புலன்களுக்கும் இருப்பதாக தெரிகிறது. அப்போ நான் எதை வைத்து இந்த ஜகத்து இல்லைன்னு முடிவு பண்ணுவேன்? அதனால தான் நம்ம இந்த மித்யாவை சத்தியம், இந்த ஜகத் இருக்குது, இந்த உடம்புல நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு அனுபவம் இருக்குது, இதை உண்மைன்னு அப்படியே எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் விசாரிக்கும் பொழுது இப்போ சிம்பிளாக விசாரித்தோம், அழகாக சொல்லிட்டாரு. இந்த எல்லா பொருள்களும் அனுபவம் ஆவதால் தான் இருக்குன்னு நான் சொன்னேன். ஆனால் அனுபவமே சைத்தன்யத்தில் தோன்றி மறையும் அனுபவமாகத்தானே இருக்கிறது. அதை தான் அவர் சொல்கிறார். அப்போது இந்த விழித்திருக்கும் இந்த பிரபஞ்சத்தை தான் நான் ரியல்னு இவ்வளோ நாள் சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால தான் சொல்கிறாரு, போனதெல்லாம் கனவினை போல் புதைந்தழிந்தே போனதனால் நானும் ஓர் கனவோ, இந்த ஞாலமும் பொய்தானோ. போனதெல்லாம் கனவினை போல் புதைந்தழிந்தே போனதனால். ஒரு கனவு கண்டு எழுந்த பிறகு சில கனவுகள் நம்மளால் திருப்பி அதை எண்ணி பார்க்க ட்ரை பண்ணுவோம் என்ன நடந்ததுன்னு. என்ன அந்த கனவு கரைஞ்சு போயிடும். நம்மளால் அதை அப்படியே கையில் அகப்படாமல் காற்று மாதிரி அந்த கரைஞ்சு போகும். கனவு போல எனக்கு இந்த பிரபஞ்ச அனுபவமும் ஒரு நிமிடமும் தோன்றி மறைகிறது. ஒரு நிமிடம் வேறு அனுபவங்கள் தோன்றி மறைகிறது. திருஷ்டம் நஷ்டமாக ஒரு அனுபவம் அனுபவிக்க அந்த அனுபவம் திருஷ்டமாக நஷ்டமாகிக் கொண்டே இருக்கிறது. அந்த அனுபவம் என்னை சைத்தன்யமாகிய கான்சியஸ்னஸ் ஆகிய என்னை சார்ந்து தான் இருக்கிறது. அனுபவிப்பதால் இந்த ஜெகத் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஆனால் கனவு போல தானே இது வெறும் அனுபவங்கள், நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அப்போ கனவுல எனக்கு ஒரு உலகம் அனுபவமாச்சு, கனவு உலகம். அந்த கனவு காண்பவனாக நான் அந்த கனவுல இருந்தேன். அந்த நான் இந்த விழித்திருக்கிற நான்லேருந்து வேற. ஏன்னா இந்த விழிப்பு நான்கு நல்லா தெரியும், நான் ஏசி ஆன் பண்ணேன், நல்லா கூலாக இருக்குது, பக்கத்தில் ஒரு பாட்டில் நிறைய கூலாக வாட்டர் இருக்குதுன்னு தெரிஞ்சே தூங்க போனேன். எனக்கு கனவுல பாலைவனத்தில் சிக்கி வெயிலில் தவிச்சு தண்ணி இல்லாமல் தவிக்கிறேன். அந்த கனவு நானுக்கு சுத்தமாக தெரியல. நான் என்னுடைய நிஜத்தில் நான் ஒரு ஏசி ரூமில் தண்ணியை பக்கத்தில் வச்சு தூங்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. இப்போ கனவு நான் வேற. இந்த கனவு நான் ஏதேதோ பண்ணுவேன், எக்ஸாமில் காப்பி அடிப்பேன், யாரையாவது ஏமாற்றுவேன். அதுக்கு விழித்திருந்த என்னை நான் தண்டிக்க முடியாது. அது ஐயோ கனவு, நான் போய் இப்படியெல்லாம் செய்வேனா அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. அப்போ கனவு நான் வேற. ஆனால் கனவு நான் வரும்போது விழிப்பு நான் இல்லை. அப்போ விழிப்பு நானும் வந்து தானே போகிறான். கனவை நான் அனுபவித்துட்டு இருக்கும் பொழுது அந்த கனவு காணும் வரை அது சத்தியமாகத்தான் இருக்கிறது. அந்த கனவு நான் அனுபவிக்கும் போது கனவு தான் எனக்கு சத்தியமாக இருக்குது. விழிப்பு உலகம் அப்போ எனக்கு இல்லை.
அதே கனவும் முடிந்து நான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் பொழுது கனவு உலகமும் இல்லை, விழிப்பு உலகமும் இல்லை, இந்த உடல் இருப்பது கூட நான் அறியவில்லை. ஆழ்ந்த உறக்கத்தில் நான் கொரட்டை விடுறேன், என் மேல இருக்க போர்வை நகர்ந்தது, எதுவுமே தெரியாமல், இந்த உலகத்துல வெளியில மழை பெஞ்சுது, வீட்டுக்கு யாரோ வந்துட்டு போனாங்க, எதுவுமே தெரியாமல் ஆழ்ந்த உறக்கத்தில் ஒன்றும் அறியாத நானாக இருக்கிறேன். அப்போ ஆழ்ந்த உறக்கத்தில் ஒரு நான், கனவில் ஒரு நான், விழிப்பில் ஒரு நான், இந்த நான் என்ற ஒரு அனுபவம் இருக்கு இல்லையா, நான் இந்த உடலில் இருந்து இந்த உலகத்தை அனுபவிக்கிறேன், அந்த நான் அனுபவம், அது பேர் அகங்காரம், ஈகோ. இந்த நான் என்ற அகங்காரம், நான் இந்த உடலாக இருக்கிறேன் அப்படின்ற அந்த அகங்காரமும் பொய். பொய்னா என்ன? மித்யா. மித்யானா என்ன? சத்தியம்தான் மித்யாவாக இருக்கிறது. கான்சியஸ்னஸ் தான், தூய அறிவுணராகிய அந்த சாக்ஷாத் பரபிரம்மம், கடவுள் என்பதே ஒரு உடலில் இருந்து ஒரு தனி நபராக இந்த பெரும் ஜகத்தில் ஒரு ஆளாக அதுக்கு ஒரு அனுபவம் ஏற்படுகிறது. அதையே உண்மைன்னு நம்ம நம்பிடுறோம். அப்போ நானும் ஒரு கனவோ இந்த ஞாலமும் பொய்தானோ அப்படின்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு கனவு நானும் கனவு உலகமும் பொய்யோ அந்த அளவுக்கு விழிப்பு நானும் விழிப்பு உலகமும் பொய் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்மளால ஒத்துக்க முடியல. கனவு எனக்கு மட்டும்தான் வந்தது, மற்றவங்கெல்லாம் என் கனவு அனுபவிக்கல. இன்னைக்கு நேற்று கனவுல உன்னை பார்த்தேன், நான் ஆசைப்பட்டா கூட இன்னைக்கு கனவுல அது வராது. ஆனா விழிப்பு அப்படி இல்லை. விழிப்பு எல்லாருக்கும் பொதுவா இருக்கு. விழிப்பு உலகத்தை நான் தினமும் அனுபவிக்கிறேன். தூங்கி எழுந்ததுனால நான் வேற உலகத்துல விழிக்கிறது இல்லை, இதே உலகத்துல இதே நானாகத்தான் இருக்கிறேன். அப்போ விழிப்பு எப்படி நீங்க பொய்ன்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டா, அடுத்த லைன் சொல்றாரு அவரு, காலமென்றே ஒரு நினைவும் காட்சி என்றே பல நினைவும் கோலமும் பொய்களோ அங்கு குணங்களும் பொய்களோ. இப்போ காலம்ன்ற ஒரு நினைவு எனக்கு இருக்கு. நான் இந்த ரூம்ல இங்க தூங்க போனேன், விழித்த பிறகு அதே ரூம்ல தான் நான் இருக்கேன், இந்த ரூம் தான் அப்படின்னு எனக்கு நினைவு இருக்குல்ல. நான் தூங்க போனேன்ட்டு ஒரு நினைவு இருக்குது. காலம் என்று ஒரு தொடர் நினைவு இருக்கு. நான் இந்த ஸ்கூலுக்கு போனேன், அப்புறம் இந்த காலேஜுக்கு போனேன், அதுக்கப்புறம் இந்த வேலைக்கு போனேன், அப்புறம் இந்த வீட்டில் இருந்தேன், இங்கேருந்து மூவ் ஆகி இந்த வீட்டுக்கு வந்தேன், இந்த ஊருக்கு போனேன். இப்படி ஒரு தொடர், ஒரு கால நினைவு, எபிசாடிக் மெமரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் காட்சி என்றே பல நினைவும், ஒரு பொருளுக்கும், இது சோஃபா, இது குஷன், இது ஃபோன், இது ஊஞ்சல், இது லைட், இது ஃபேன், அதுக்கப்புறம் இது இவர்கள், இது இந்த நபர், அந்த நபர், இதை இப்படி செய்யணும், அதை அப்படி செய்யணும். இந்த ஃபேக்சுவல் மெமரி, செமான்டிக் மெமரி இருக்கு. மெமரியே இல்லைன்னு வச்சுக்கோங்க. எப்படி இருக்கும் வாழ்க்கை? எனக்கு ஒரு செகண்டும் ஷார்ட் டேர்ம் மெமரி இல்லை, லாங் டேர்ம் மெமரி எதுவுமே இல்லை. ஒரு செகண்டும் புதுசா இருக்கும் எல்லாமே. ஒரு அனுபவம் எனக்கே நான் யாருன்னே தெரியாது, எப்படி இருக்கும். ஆனா இந்த நினைவுன்னு இருக்கிறதுனால தான் இந்த உலகம் நான் இருக்கு, உண்மை தொடர்ச்சியா இருக்கு, இதெல்லாம் இப்படி நடந்துக்கிட்டு வருதுன்னு சொல்றேன். அதை தான் அவர் கேட்குறார். நினைவும் பொய், மித்தியான்னு சொல்றார். ஏன் மெமரி, ரிமெம்பரன்ஸ் அப்படின்றது ஒரு இது சிப்பில் நீங்கள் எஸ்டி கார்டில் போட்டு எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எஸ்டி கார்டுக்கு மெமரி இல்லை. மெமரி கார்டுன்னு சொன்னாலும் அது எதையும் நினைவு கூறுவதும் இல்லை, நினைவில் வைத்து கொள்வதும் இல்லை. அதில் ஏதோ ஒரு பேட்டர்ன் தான் இருக்குது. இந்த பேட்டர்னை நம்மளே புரிக்கிறோம், பேட்டர்னை நம்மளே ரீட் பண்ணுறோம். இப்போ நினைவு எங்கே இருக்கும்? சைத்தன்யத்தில் தான் இருக்கும். சைத்தன்யத்துக்கு தான் நினைவு. அப்போது நினைவுன்றது சைத்தன்யத்தை சார்ந்து இருக்கிறது. மித்யா நினைவுன்னு ஒன்று தனியாக இருக்காது. இப்போ சைத்தன்யத்தை சார்ந்து இருப்பது நினைவு. நினைவு இருப்பதால் இந்த விழிப்பு உலகம் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அந்த விழிப்பு நானும் இந்த ஞாலமும் பொய். ஏன்னா காட்சி என்ற நினைவுகளும் காலம் என்ற நினைவும், அந்த காட்சி என்ற நினைவுகளில் பல கோலங்களும் அதுக்கான பல குணங்களும் நான் வச்சுருக்கேன். இந்த நிறம், இந்த நெருப்புனா சூடு, தண்ணினா குளிர், இதெல்லாம் சொல்கிறேன் இல்லையா, இந்த குணங்கள் இதெல்லாம் பொய் தான் சொல்கிறார். காலமென்றே ஒரு நினைவும் காட்சி என்றே பல நினைவும் கோலமும் பொய்களோ இங்கு குணங்களும் பொய்களோ. அப்போது கார் வாங்கினேன்னு சொல்கிறேன், கார்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டோம். ஏன் உடம்புன்னு சொன்னேன், அதுவும் இல்லவே இல்லை. குவார்க்குன்னோ ஸ்பேஸ் டைமுன்னோ எல்லாமே என்னால் அனுபவிக்கப்பட்டதால் நான் இருக்குன்னு முடிவு கட்டிகிட்டு இருக்கேன்.
அனுபவம் என்பதே திருஷ்ட நஷ்ட ஸ்வபாவமாக என்னுள் தோன்றி மறையும் விருத்திகள் எண்ணங்களாக தான் இருக்கிறது. இப்போ இருப்பது சத்தியம், அது அந்த அறிவுணர்வு சைத்தன்யம் பிரம்மம் மட்டுமே. இந்த ஜெகத் மித்யா பொய் இப்படின்னு சொன்ன உடனே வசிஷ்டர் ராமருக்கு சொல்லித்தரார். ராமர் வந்துட்டு சின்ன ராமர், இளைய வயது ராமர், அவர் முடிவு பண்ணிட்டார், இந்த மித்யா உலகத்துல நான் ஏன் ஈடுபடணும், எதுக்கு பிரவருத்தி செய்யணும், போய் இந்த உலகத்துல அதோட ஈடுபட்டு நான் நிவிருத்தியாக எப்போவுமே ஆத்ம சிந்தனையில உள்ள உட்காந்துடுறேன் அப்படின்னு அவர் முடிவு பண்றார். வசிஷ்டருக்கு பயம் இல்லையா, அவர் தான் மூத்த இளவரசர், அவர் தான் அடுத்தது ராஜா ஆக போறாரு, அவர் தசரதருக்கு பதில் சொல்லணும். அதனால சொல்றாரு, தம்பி ராமா இது என்ன இப்படி நீ முடிவு பண்ற, ஒரு கேள்வி கேட்கிறார். மித்யான்னு சொன்ன ஜகத்து சத்தியத்திலேருந்து வேறானதான்னு கேட்டார். இந்த பானை களிமண்லேருந்து வேறானதா? பானை முழுக்க களிமண் தான் இருக்கிறது. அப்ப இந்த ஜகத்தாக எனக்கு ஏற்படும் ஒரு அனுபவமும் சாக்ஷாத் பிரம்மார் அனுபவம், கடவுளின் அனுபவம். பல்வலி அனுபவமாக இருந்தாலும், ஐஸ்கிரீம் அனுபவமா இருந்தாலும் அது கடவுள். பிரம்மா அனுபவம் தவிர இங்க வேற என்ன இருக்கு? இதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஏன் இந்த ஜகத்தை பார்த்து இது மித்யா, இதுக்குள்ள நான் ஈடுபட்டா நான் சம்சாரத்துல மாட்டிக்குவேன் அப்படின்னு ஏன் பயப்படணும்? உனக்கு தான் தெரிஞ்சிருச்சு இல்ல, நான் மாறாத அழியாத, நீங்க தானே அறிவுணர்வு, அறிவுணர்வு தானே சத்து, அறிவுணர்வு தான் சித்து, சித்தை சார்ந்துதான் இந்த உலகம் இருக்குன்னா எது அதுதானே, அப்ப சித்து தானே சத்தாயிடுது. எப்படி இந்த பானைக்கு களிமண் சத்தோ அதுபோல இந்த பிரபஞ்சத்துக்கு நான் தான் சத்து, நான் தான் சைத்தன்யம், நான் தான் சத்து. அப்போ ஒரே சைத்தன்யம் தான் இருக்கிறது. சைத்தன்யத்துக்கு ஏன்னா பொருள் இடம் காலம் எல்லாம் அதை சார்ந்து இருப்பதால் சைத்தன்யம் பொருள் இடம் காலத்தால் வரையறுக்கப்படாதது, லிமிட்லெஸ். அப்போ லிமிட்லெஸ் எவ்வளோ இருக்க முடியும்? ஒன்று தான் இருக்க முடியும், ஒரே சைத்தன்யம். அந்த பிரம்மம் இங்கே பல உடல்களாக, ஒரு உடலிலும் ஒரு ஆத்மாவாக, ஜீவாத்மாவாக இந்த பெரிய பிரபஞ்சத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரே சைத்தன்யம், அந்த சைத்தன்யம் முழுக்க நான் தான். சைத்தன்யம் பிளவுபடவே முடியாது. அது எனக்குள் நான் அப்படின்ற ஒரு அறிவுணர்வு இருக்கு இல்லையா, அதுதான் சாக்ஷாத் பரபிரம்மம். பூர்ணமாக அந்த பரபிரம்மம் அங்கதான் இருக்கிறது. அப்ப அந்த பூர்ணமான பரபிரம்மம் ஆகிய நானே சத்து, என்னில் தோன்றி மறையும் இந்த ஜகத் மித்யா, நான் களிமண், இந்த ஜகத் பானை. அப்போ அதுதான் அடுத்த வரியில அவர் கேட்கிறாரு, சோலையிலே மரங்கள் எல்லாம் தோன்றுவதோர் விதையில் என்றால் சோலை பொய்யாமோ அதை சொல்லொடு சேர்ப்பாரு. அதான் வசிஷ்டர் ராமரை பார்த்து கேட்கிறாரு, நீ இந்த மித்யான்னு சொன்னியே இந்த உலகம், இந்த மித்யா உலகத்துல பிரம்மம் இல்லாதது எதுன்னு காட்டுன்னு கேட்டார். இது நகைன்றதுனால தங்கம் இல்லாத இடத்த காட்டுன்னா என்ன அர்த்தம்? நகை முழுக்க தங்கம் தான். இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லா ஒரு தங்கு தடை இல்லாமல் எல்லா இடத்திலும் சீராக பிரம்மம் தான். அதுதான் சொல்றார், இந்த சோலையில் உள்ள மரங்கள் இதெல்லாம் பலவா மல்டிடியூட்ஸா தெரியக்கூடிய இந்த யூனிவர்ஸ், பல குணங்களோடு தெரிந்தாலும் இந்த யூனிவர்ஸ் எல்லாமே ஒரு விதையில் தோன்றியது, ஒரே சைத்தன்யத்தில் பலவாக இருப்பது போல ஒரு அனுபவம் இருக்கிறதுனால அந்த சோலை எப்படி போய் ஃபுல்லா பிரம்மம் தானே இருக்கிறது, தோன்றி மறையும் அனுபவமா இருக்கிறதுனால அது மித்யா, அது பொய், சொல்லோடு வெறும் சொற்கள் தான் அப்படின்னு சொல்லிட முடியுமா? ஏன்னா வேதம் சொல்கிறது, வாச்சாலம்பனம் விகாரோ நாமதேயம். மித்யாவுக்கு ஒரு டெஃபினிஷன் அது, வாச்சாலம்பனம். நீங்க சொன்னீங்களே ரோல்ஸ் ராய்ஸ் காரு, வேன் யூசேன் ஷர்ட் எல்லாம் என்ன வெறும் பெயர்கள் தானே? ஆராய்ந்து பார்க்கும்போது அங்கே ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு இல்லை, அது வெறும் சைத்தன்யம் தானே எல்லாமே இருக்குதுன்னு தெரிஞ்சுது. அப்போ வெறும் இந்த ஜகத் என்பதே நாவின் அசைவுகள் அப்படின்னு சொல்லுச்சு. வாச்சாலம்பனம் விகாரோ நாமதேயம், விகாரங்களும் பெயர்களும், இதுக்கு சைத்தன்யத்தின் விகாரங்களும் பெயர்களும் தான் இந்த யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாலும், வெறும் சொல்லுன்னு சொல்லிட்டு அது ஏன் டிஸ்மிஸ் பண்றீங்க? நீங்க இந்த அறிவோட இந்த ஜகத்துல ஈடுபடும் பொழுது
எப்படி அங்கே சம்சாரம் ஏற்படும்? ஏன்னா சைத்தன்யம் சத்தியம், அது தோன்றாதது, மறையாதது, அழியாதது, சார்பற்ற இருப்பு உடையது. அழியாதது, அதுக்கு இறப்பு என்பதே கிடையாது. எதுக்கு? எனக்கு இறப்பு பிறப்பு என்பது கிடையாது, எனக்கு மயோதிகம் என்பது கிடையாது, முதுமை என்பது அந்த சைத்தன்யத்துக்கு கிடையாது. மாறாத முழுமையான பரிபூர்ணமான, அதுக்கு இல்லாதது என்பதே இல்லை, குறை என்பதே இல்லை. ஏன்னா எல்லாமே அதுவாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சைத்தன்யம் தான் சத்தியம். அது பாரமார்த்திக சத்தியம், அல்டிமேட் ரியாலிட்டி. ஆனா அந்த அப்படி சைத்தன்யத்தை நான் அனுபவிக்கணும் அப்படின்னு கேட்டா, அந்த சைத்தன்யம் தான் இப்போ இந்த பிரபஞ்சமா இருக்கிறது. அனுபவிக்கணும்னு வந்தாலே அனுபவிப்பவன் அனுபவிக்கப்படும் பொருள்னு ரெண்டு ஆயிடும். அப்ப நீ இந்த ஜகத்தாகத்தான் நீ அனுபவமாகிறாய். அப்போ இந்த ஜகத்தாக இருப்பது வியவகாரிக சத்தியம்னு சொல்றோம். மித்யாவுக்கு இன்னொரு பேர் வியவகாரிக சத்தியம். இப்ப வியவகாரிக சத்தியம் என்ன? இறைவனின் வெளிப்பாடு, அந்த பரபிரம்மத்தின் வெளிப்பாடாக இந்த ஜகத்தை பார்க்கும்போது வியவகாரிக சத்தியம். இதனோடு இறைவன் நான் அப்படின்ற நான் டுவாலிட்டி, நான் டுவாலிட்டி வந்து பாரமார்த்திக சத்தியம். டுவாலிட்டின்றது அனுபவமாகிறது, பிரபஞ்சமும் நானும் என்று. இதை நான் இறைவன் நான் என்று அனுபவிக்கும் போது, விவகாரிக சத்தியமாக அனுபவிக்கும் பொழுது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றார். காண்பதெல்லாம் மறையும் என்றால் மறைவதெல்லாம் காண்பமன்றோ அப்படின்னு சொல்றார். பார்ப்பதெல்லாம் மறைஞ்சிடுதுன்னா மறைஞ்சதை தானே பார்ப்போம் அப்படின்னு கேட்குறாரு. இது ரொம்ப ஒரு ஆழ்ந்த ஒரு கருத்து. இங்க என்ன கேள்வி வரும்? சைத்தன்யம், இந்த சைத்தன்யத்துக்கு இந்த அனுபவம் எப்போ, எப்படி, எங்கேருந்து ஏற்பட்டது? இந்த அனுபவம் புதுசு கிடையாது. இந்த சைத்தன்யத்தில் இந்த ஜகத்தாக இருக்கும் இந்த இது ஒரு நாள் ஜகத்தாக இல்லாம இருந்து, சரி நான் ஜகத்தை கிரியேட் பண்றேன்னு சைத்தன்யம் அப்படியெல்லாம் பண்ணல. அந்த ஜகத்தாகிய ஜகத் சைத்தன்யத்துல எப்படி இருக்கும்? அறிவாகத்தான் இருக்கிறது. உண்மையில் சைத்தன்யத்துல என்ன இருக்க முடியும்? தூய அறிவுணர்வு மட்டுமே இருக்குன்னா அதுல இப்ப ஜகத் வரணும்னா ஜகத் எப்படி இருக்கும்? அறிவாகத்தான் இருக்கும். இன்ஃபர்மேஷன், தகவலாக இருக்கிறது. அந்த இன்ஃபர்மேஷன், தகவலை, அந்த அறிவுணர்வு, அது நம்ம ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றோம். அது அது அந்த சைத்தன்யத்தின் ஒளிப்படும் பொழுது அந்த பிரபஞ்சம் சிருஷ்டி ஆகி, ஸ்திதி ஆகி, அப்புறம் லயமாகி ஒரு கொலாப்ஸ், அப்புறம் திருப்பி சிருஷ்டி ஆகுது அப்படின்னு சொல்றோம். இப்போ என்னைக்குமே எதுவுமே புதுசா வரல. எல்லாமே எப்போவுமே எப்போவோ உள்ள இருக்கிறது தான் தோன்றி தோன்றி மறைகிறது. எப்படி விழித்தவுடன் எனக்கு இந்த விழிப்பு நானும் உலகமும் தோன்றி கனவில் திருப்பி எல்லாம் கொலாப்ஸ் ஆகி வேற ஒரு உலகம் வந்து ஆழ்ந்த உறக்கத்தில் முழுக்கமாக எனக்கு லயமாகிறது. அதுபோல் சைத்தன்யத்தில் இந்த பிரபஞ்சமும், இது இந்த அனுபவத்துக்குள்ள நான் சொல்றேன், இந்த மித்யாவுக்குள்ள விழிப்பு கனவு உறக்கம் இல்லை. ஆனா மொத்த இந்த பிரபஞ்சமும் சைத்தன்யத்தில் தோன்றி மறைகிறது, தோன்றி மறைகிறது. தோன்றும் பொழுது புதுசா தோன்றல, ஏற்கனவே இருக்கிற அறிவு தான் தோன்றுகிறது. இப்போ நீங்க ஒன்று கிரியேட் பண்ணணும்னா கூட ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அறிவை வைத்துத்தான் கிரியேட் பண்ண முடியும். ஏற்கனவே இருக்கிற ஃபவுண்டேஷன் கிவனை வச்சு தான் கொடுக்க முடியும். அப்போ இந்த பிரபஞ்சம் ஏற்கனவே இருக்கிறது, அதுதான் தோன்றி தோன்றி மறைகிறது. இங்க லூஸ் பண்றதுக்குன்னு என்ன இருக்கு? நம்ம ஏற்கனவே இது ஒரு 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 3D படத்துக்குள்ள நம்ம வந்து போயிட்டு இருப்பது போல ஒரு அனுபவம் ஏற்படுகிறது. படம் ஏற்கனவே எடுக்கப்பட்டு இருக்கிறது, திருப்பி திருப்பி இந்த படம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதான் சொல்றார், காண்பதெல்லாம் மறையும் என்றால் மறைவதெல்லாம் காண்பமன்றோ. அடுத்த லைன் என்ன சொல்றாரு? வீண்படு பொய்யிலே நித்தம் விதி தொடர்ந்திடுமோ அப்படின்னு குறைக்கிறார். வீண்படு பொய், இப்போ அது மித்யாவை இங்க அவர் சொல்லலை. ஏன்னா மித்யாவை இப்பதான் சொன்னார் அவர். அந்த சொல்லு பொய்யா, அந்த அந்த சோலை பொய்யாமோ சொல்லோடு சேர்ப்பாரோ. மித்யாவாக இருப்பது அந்த பிரம்மமேன்னு தெரிஞ்சாச்சு. இப்படி பார்த்தால் பியூர்லி அப்ஜெக்டிவ் விஷன், எல்லாமே ஈக்குவலி பிரம்மம்னு பார்த்தா பியூர்லி அப்ஜெக்டிவ் விஷன். ஆனால் இதை அறியாமல், என்னோட அறியாமையினால் இந்த உடல் மற்றும் நான் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அல்ப பொசஷன்ஸ் எல்லாம் மட்டும் எனது, நான் எனதுன்னு வைத்துக்கொண்டு இதெல்லாம் எனக்கு வேணும், இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி விருப்பு வெறுப்புகளோட இந்த உலகத்தில் நான் ஈடுபடும் போது அதை வந்து பிராதிபாசிகம்னு சொல்றேன். அப்போ இது வந்து பானை
இது மித்தியான்னு புரிந்து கொண்டால் விவகார சத்தியம், பிரம்மம் தான் எனக்கு இப்படி அனுபவம் ஆகிறதுன்னு சொன்னா விவகார சத்தியம், பிரச்சனையே கிடையாது. ஆனா இந்த பானை எங்க வீட்டு பரம்பரை சொத்து, இதை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், இது விலை மதிப்பானது அப்படின்னு சொல்லி இதுக்கு மேல நான் ஒரு வேல்யூ ஆட் பண்ணி இதனால ஒரு சிலர் மனசை புண்படுத்துவதோ இன்னொருத்தரை ஏமாத்துவதோ இப்படி நான் அதர்மத்தில் ஈடுபட்டால் அது வீண்படு பொய், அந்த பிராதிபாசிகம்ன்ற பொய்யில் என்னுடைய விதி தொடர்ந்து கொண்டே இருக்கும். இப்படி நீங்க விடலாமா? உண்மையை தெரிந்துக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி சொல்றார். கடைசி 2 வரிகள் ரொம்ப அழகான வரிகள். இதுக்கு பல அர்த்தம் கொடுக்கலாம். காண்பதுவே உறுதி கண்டோம், காண்பதல்லால் உறுதி இல்லை, காண்பது சக்தியாம், இந்த காட்சி நித்தியமாம். காண்பதுவே உறுதி கண்டோம், காண்பதல்லால் உறுதி இல்லை. முதல் அர்த்தம், இப்போ பகவத்கீதையில பகவான் இதே அர்த்தத்துல நிறைய இடத்துல ஒன்று சொல்றாரு. யஹ பஷ்யதி ச பஷ்யதி, யார் இப்படி பார்க்கிறானோ அவன்தான் உண்மையில் பார்க்கிறான் அப்படின்னு சொல்றார். வேதாந்த பார்வை, இந்த எல்லாம் இறைவனேன்ற பார்வை, இந்த பார்வை யார் பார்க்கிறானோ அவன்தான் உண்மையில் பார்க்கிறான், மற்றவங்க எல்லாம் பார்க்கவே இல்லை, குருடுன்னு திட்டுறார் பகவான். இப்போ ஒரு இடத்துல எப்படி சொல்றாரு, சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தி பரமேஸ்வரம். இந்த பரமேஸ்வரமாகிய இந்த பிரம்மம் சைத்தன்யம் சமமாக சர்வேஷு பூதேஷு, அனைத்து பூதம், பூதம் என்றால் தோன்றியன, இந்த பிரபஞ்சம் முழுவதும் சமமாக திஷ்டந்தி, அங்கே அதுதான் இருக்கிறது. திஷ்டமாக எப்படி அதுவோ அங்கே உள்ளே இருக்கிறதோ, உறுதியாக இருக்கிறதோ, இதை வினஷ்யச்ச அவினஷ்யந்தம், இந்த அழியக்கூடிய தோன்றி மறையக்கூடிய பிரபஞ்சத்தில் அவினஷ்யந்தம் அழியாததாக இருக்கின்ற இந்த சைத்தன்யம், அதுவே பரமேஸ்வரம். யஹ பஷ்யதி ச பஷ்யதி, இப்படி எவன் பார்க்கிறானோ அவன்தான் பார்க்கிறான் அப்படின்னு சொல்றார். அதை தான் இங்கேயும் சொல்றார். காண்பதுவே, இப்படி பார்ப்பதுதான் உறுதி, காண்பதல்லால் உறுதி இல்லை, காண்பது சக்தியாம். நீ காண்பது எல்லாம் என்ன? இறைவனின் வெளிப்பாடு, அந்த பரபிரம்மே இங்கே இப்படி வெளிப்பட்டு இருக்கிறது. காண்பது சக்தியாம், இந்த காட்சி நித்தியமாம், இந்த காட்சி நித்தியமாக வைத்துக்கொள், இப்படி உன் வாழ்க்கையை வாழ், எல்லாம் இறைவனே அப்படின்னு சொல்லி செய்வது அனைத்தையும் இறைவனுக்கு அர்ப்பணமாக, நான் அனுபவிக்கும் அனைத்தையும் இறைவனின் பிரசாதமாக எடுத்துக்கொண்டு இறைவனுக்கு அர்ப்பணமாக வாழ்க்கையை சரணாகதி செய்து வாழ் அப்படின்னு சொல்றது. இந்த காட்சி நித்தியமாம் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு இன்னொரு அர்த்தம், காண்பதுவே உறுதி கண்டும், சாக்ஷாத் பரபிரம்மம் ஆகிய சைத்தன்யம் எது? என் கண்ணுக்கு கண்ணாய், என் புலனுக்கு புலனாய், நான் தானே அந்த சைத்தன்யம். இங்க ஜீவேஸ்வர ஐக்கியத்தை கொண்டு வராரு. அந்த பரபிரம்மம் தான் சத்து, பரபிரம்மம் தான் சித்து. அந்த சித் எது? நான் தானே இந்த உலகத்தை அனுபவித்து உலகம் இருக்குன்னு சொன்ன அந்த சைத்தன்யம் நான் தானே அது. அப்ப காண்பது நான், அந்த காண்பது என் கண்ணு காணல, கண்ணுக்கு கண்ணாய் இருந்து காண்பது, மனதுக்கு மனதாய் இருந்து பின்னின்று காண்பது, பின்னின்றுன்னு சொல்றோம், அந்த காண்கின்ற அந்த சைத்தன்யம், அதுதான் உறுதி சத்தியம். சைத்தன்யம் சித்து தான் சத்து. காண்பதுவே உறுதி கண்டோம், காண்பதல்லால் உறுதி இல்லை. அப்போ காணப்படும் பொருட்கள் திருக்கு தவிர திருஷ்யம் அனைத்தும், திருக்கு என்றால் காண்பது, திருஷ்யம் என்றால் காணப்படும் பொருட்கள். அப்போ என்னுடைய மனம், சிந்தனை, உணர்வுகள், மனம், சிந்தனை, புலன் அனுபவங்களால் நான் இருக்குன்னு சொன்ன உலகம், இதெல்லாம் திருஷ்யம். காண்பதல்லால் உறுதி இல்லை, இதெல்லாம் மித்யா, இதுக்கு உறுதி இல்லை. காண்பது சக்தியாம், எனக்குள்ள காண்பதாக இருக்கின்ற திருக்கு இருக்கே, அதுதான் சக்தி, அதுதான் அந்த பரமேஸ்வரம், அதுதான் பரபிரம்மம். இந்த காட்சி நித்தியமாம், இந்த காட்சி தான் நித்தியம், இதை நித்தியமாக வைத்துக்கொள் சொல்றார். இந்த காட்சி நித்தியமாம்க்கு இன்னொரு அர்த்தமும்னு எப்படி சொன்னோம்னா, இந்த பரபிரம்மம் ஆகிய சைத்தன்யத்தில் இந்த ஜகத் தோன்றி மறைவதாக இருந்தாலும், இந்த 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 தோன்றி மறையும் இந்த அறிவாகிய ஜகத்தை சார்ந்து பிரம்மம் இல்லை, அறிவில்லாமலும் பிரம்மம் உண்டு. அதனால்தான் அத்வைத்தம், ரெண்டு இல்லை ஒன்று தான் இருக்குன்னு சொல்றோம். சைத்தன்யம் மட்டும் தான் இருக்கு,
அதை சார்ந்து இருக்கும் அனுபவமாகிய இந்த அறிவாகிய இந்த ஜெகத் என்பது இல்லைன்னு சொல்றோம். ஏன்னா மித்யாவை வந்து இருக்குன்னு என்னால கவுண்ட் பண்ண முடியல, சத்தியம்னு கவுண்ட் பண்ண முடியல. அதனால அத்வைத்தம், அத்வைத்தம் தான் பாரமார்த்திக சத்தியம். ஆனா என்னைக்குமே இந்த ஜெகத்தை கைவிட்டதே கிடையாது இந்த பிரம்மம். இந்த பிரம்மம் தன் மார்பில் இந்த ஜெகத்தை சுமந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் மகாலட்சுமி இந்த ஜெகத் ஸ்ரீ, இந்த ஸ்ரீயை தன் மார்பில் அந்த விஷ்ணு இன்னும் சுமந்து கொண்டே இருக்கிறார். அப்போ சைத்தன்யம் இந்த ஜெகத்தாகத்தான் எப்பவுமே இருக்கு. இந்த காட்சி அந்த தன் காட்சியால் ஜெகத்தை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறது. தன் அறிவை அறியும் பொழுதுதானே அது அந்த அறிவுக்கு நிலைப்பாடு. எனக்குள்ள ஒரு பாடலின் அறிவு இருக்கு, அந்த பாடலை நான் நினைத்து பார்க்கும்போது தான் அந்த பாடல் அங்க என்னில் தோன்றி என்னில் நான் நினைக்கும் பொழுது நிலை பெற்று என்னிலேயே மறைகிறது. அந்த மாதிரி இந்த ஜெகத்தானது தோன்றி நிலை பெற்று என்னில் மறைகிறது. இந்த ஜெகத்தை விட்டு என்னால் இருக்க முடிந்தாலும் ஜெகத்தோடு தான் பரபிரம்மம் எப்போ இருக்குது. சிவன் பிரம்மம், சக்தி ஜெகத். சிவனும் சக்தியும் இணை பிரியாமல் ஒண்ணுதான், அங்க வேற இல்லவே இல்லை. அனுபவம்னு சொல்லப்படுவது சைத்தன்யம்தான். நான் இந்த உடலில் இருக்கிறேன்ற அந்த அனுபவம், அந்த அகங்காரம் சாக்ஷாத் சைத்தன்யம். அதை இந்த உடல்னு நினைச்சா அது வந்து அறியாமை. நான் சைத்தன்யம்னு அறிந்து கொண்டா அதுவே நன்றி.